வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா சேந்தன்குடி. என் பேர் தங்கக்கண்ணன், மரந்தங்கச்சாமியோட பையன். இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னைக்கில் ஊடு பயிரா நடுவால் 4 மரத்துக்கு இடையில் ஒவ்வொரு எலுமிச்சையோட ஒரு சந்தனம் வச்சுருக்குறோம். சந்தனம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மரமாக போயிடும். இந்த பாருங்கள், மேலே மரமாக போயிடுது. எலுமிச்சை கீழே வந்து ஊடு பயிராக வந்து கீழே காய்க்கும். நம்ம இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோட்டமாக இருக்குது. நீங்கள் எலுமிச்சை மட்டும் இல்லை, கொய்யா, சப்போட்டா, இதனுடைய கீழே வந்து நீங்கள் வந்து சந்தனத்தை வச்சுக்கலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னாக்கா, சந்தனம் வந்து அடுத்த பயிரினுடைய வேர் முடிச்சிலேருந்து சத்துக்களை உறிஞ்சி வளரக்கூடிய தன்மை கொண்டது. அதனால் நீங்கள் வந்து தென்னைக்குள்ளே ஊடு பயிராக எலுமிச்சை, அதாவது புதர் செடிகளான எலுமிச்சை, கொய்யா, சப்போட்டா இது போன்ற மரங்கள் அடியில் வந்து எலுமிச்சை கீழே நான் வந்து இங்கே வந்து சந்தனம் வச்சுருக்கிறேன். இது வந்து சந்தனம் வந்து ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் பலன் தரும். அதுக்கடையில் இந்த 20 வருஷம் வரைக்கும் இந்த எலுமிச்சையிலேருந்து நம்ம வருமானம் பெற்றுக்கலாம். எலுமிச்சை மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு எது சாத்தியம்னு அதை நீங்கள் வச்சுக்கலாம். இதற்கான கன்றுகள்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த விலையில் தமிழகங்கும் நம்ம காவேரி கூக்குரல் இதில் வந்து ஈசா நர்சரியில் தமிழகம் முழுக்கம் கிடைக்கிது, குறைந்த விலையில் கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் வனத்துறையிலையும் தர்றாங்க, வேளாண்மை துறையிலையும் தர்றாங்க. நம்ம தான் போய் அணுகி வாங்கிக்கொள்ளணும். நன்றி. இதுபோல் வந்து தென்னைக்கில் வைக்கும் பொழுது ஒரு தண்ணியில் 3 பயிர்களை நம்ம வந்து சாகுபடி செஞ்சு வருமானம் பெற முடியும். நன்றி.